Hi, good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் படிக்க போகிறது சாப்டர் 8 செல் த யூனிட் ஆஃப் லைஃப். அப்படியே ராவா தமிழில் சொல்ல போனால் செல் இந்த வாழ்வியலின் ஒரு அழகு ஆர் வாழ்க்கையின் அழகுன்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா செல் இல்லைன்னா திசுக்கள் இல்லை, திசுக்கள் இல்லைன்னா உறுப்பு இல்லை, உறுப்பு மண்டலம் இல்லை, வாழ்க்கை இல்லை. ஒவ்வொரு செல்லோட அமைப்பு தான் நம்மளோட இயக்கம். ஸோ அதை வச்சு தான் இந்த லெசன் போகுது. அப்படியே எடுத்த உடனே அப்படியே 2 இம்பார்ட்டன்ட் செல் பற்றி நம்ம முதலே படித்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டு யூனிட்லேயே படித்தோம். அந்த லிவிங் வேர்ல்டு, அப்புறம் கிளாசிஃபிகேஷனில் ப்ரோகேரியாட்டிக் செல், யூகேரியாட்டிக் செல், இந்த மாதிரி 2 செல் வகைகள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா யூகேரியாட்டிக் செல்லுக்குள்ளே போனால் யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார் அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஓவராலாக செல் தியரி, அப்புறம் அதோட ஷேப்பு, சைஸு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரோகேரியாட்டிக் படிப்போம். இந்த வீடியோவில் நான் ப்ரோகேரியாட்டிக் வரைக்கும் சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா வில் கெட் இன் டு யூகேரியாட்டிக் செல். அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். யூகேரியாட்டிக் செல்லுக்குள்ளே போனவுடனே பார்ப்போம் அது ஒரு பார்ட்டில் முடியுதா இல்லை எக்ஸ்டெண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாம் ஆரம்பிப்போம். செல் த யூனிட் ஆஃப் லைஃப். When you look around, you see both living and non-living things. ஆமாம், நம்ம பார்த்துட்டே தானே இருக்கோம் நம்மளை சுற்றி, living and non-living. And you must have wondered and asked yourself, what is it that makes an organism living? Or what is it that an inanimate thing does not have which a living thing has? தெரிஞ்ச விஷயம் தானே. நமக்கு என்ன ஸ்பெஷல், அதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இல்லை அப்படின்னா பேசிக் பாயிண்ட்டு செல்லு. So the answer to this is the presence of the basic unit of life, the cell in all living organisms, of course. செல்லு தானே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மூலதனம், ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம். All organisms are composed of cells. எல்லா உயிரினங்களிலும் செல் இருக்குது. Some are composed of a single cell and are called unicellular organisms, while others like us composed of many cells are called multicellular organisms. What is a cell? Unicellular organisms are capable of independent existence and performing the essential functions of life. என்ன சொல்ல வராங்கன்னா, செல் தான் பேசிக் யூனிட். நீ யூனிசெல்லாலாம் இருந்துக்கோ, ஒரு செல்லாக இருந்துக்கோ, மல்டி செல் எது வேணால் இருந்துக்கோ. ஆனால் அதோட ஒரு செல் இருந்தாலும் அது தன் வாழ்வை தானே நடத்தி கொள்ளணும். இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும். அதோட அத்தனை ஃபங்க்ஷனையும் அதுவே பண்ணிக்கணும், அவ்வளோதான். Anything less than a complete structure of a cell does not ensure independent living. ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிற இண்டிபெண்ட் லிவிங் இல்லை. ஏதாவது ஒரு விஷயம் குறைந்தாலும் அந்த ஒரு விஷயம்னா என்னென்னா, ஒரு செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் என்னென்னலாம் பேசிக் என்டைட்டி இருந்தால் அது தன் வாழ்வை தானே நடத்திக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு பிளாஸ்மா மெம்ப்ரேன், அதாவது ஒரு பவுண்ட்ரி இருக்கணும், சைட்டோபிளாசம் இருக்கணும், டிஎன்ஏ இருக்கணும், ஆர்என்ஏ இருக்கணும், ரிபோசோம் இருக்கணும். ஏன்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ரிபோசோம் சேர்ந்தால் தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ப்ரோட்டீன் சிந்தசிஸ்ன்னு ஒன்று நடந்தால் தான் அது ஒரு செல். அப்புறம் அது நடக்கிறதுக்கு தேவையான மூலக்கூறுகளை தரும் சைட்டோபிளாசம். இது எல்லாத்தையும் கட்டி காக்கிற ஒரு பவுண்ட்ரி, அவ்வளோதான். இது 5 இருந்தால் தான் அது செல். இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சா கூட அது செல் இல்லை. ஏன்னா நம்ம வைரஸை செல்லாக கன்சிடர் பண்ணுறதில்லை. அது வந்து ஆப்ளிகேட் பாரசைட். ஏன்னா அதில் 2 ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்காது, ஒரே ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் இருக்கும். அதனால தான் அது ஏதாவது ஒரு ஹோஸ்ட் பாடியில் உட்காந்து அது லைஃப்பை லீட் பண்ணுது. ஸோ செல்ஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அதுதான் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல். இது இல்லைன்னா பாடியும் இல்லை, ஷேப்பும் இல்லை, ஃபங்க்ஷனும் இல்லை. Anton von Leeuwenhoek first saw and described a live cell. Robert Brown later discovered the nucleus. The invention of the microscope and its improvement leading to the electron microscope revealed all the structural details of the cell. So first living cell பார்த்தது Leeuwenhoek and nucleus கண்டுபிடிச்சது ராபர்ட் ப்ரவுன். டெட் செல்லை பார்த்தது ராபர்ட் ஹூக், தட் இஸ் கார்க் செல்லை பார்த்தது. இதெல்லாம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு மைக்ரோஸ்கோப் இருக்கணும். ஸோ மைக்ரோஸ்கோப் வந்த பிறகு தான் நல்ல ஒரு விஷயங்களை படிக்க முடிஞ்சுது. அதுவும் ரொம்பவே வெல் டெவலப்ட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வரும்போது ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸ், எஸ்பெஷலி மாலிகுலார் லெவலில் நம்மளால் படிக்க முடியுதுன்னா அதுக்கு ரீசன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்.
இதை வச்சு இப்போ செல் தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் வருவாங்க, ஸ்லீடன் அண்ட் ஸ்குவான். ஸ்லீடன் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர், ப்ளஸ் அவர் படித்ததெல்லாம் அப்படியே பாட்டனி ரிலேட்டடு. ஸ்குவான் படித்ததெல்லாம் அனிமல் ரிலேட்டடு. இவங்க 2 பேரும் 2 டிஃப்ரெண்ட் இயர்ஸ். ஒருத்தர் வந்து 1838, இன்னொருத்தர் 39. அதுக்கப்புறம் இவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க செல்லு தான் பேசிக் யூனிட்டு அது இதுன்னு. ஆனால் அவங்களுடைய இதோட கம்ப்ளீட் ஆகலை. பின்னாடி விர்ச்சு வருவார், அவரோட கண்டென்ட்டும் சேர்ந்து தான் செல் தியரி. இது ஜஸ்ட் இப்போ படிப்போம். இன் 1838, Matthias Kleiden, a German botanist, examined a large number of plants and observed that all plants are composed of different kinds of cells which form the tissue of the plant. So நிறைய படித்தார், அதாவது நிறைய பிளான்ஸை அப்சர்வ் பண்ணி all plants are made up of different kinds of cells. ஆனால் இதெல்லாம் சேர்ந்து டிஷ்யூவாக மாறுகிறது அப்படின்னு சொன்னார். பின்னாடியே நம்ம தியோடார் ஸ்குவான் வந்தார் 1839. அவர் வந்து ஜுவாலஜிஸ்ட் ஃப்ரம் பிரிட்டிஷ் and studied different types of animal cells and reported that cells had a thin outer layer which is today known as the plasma membrane. அப்படின்னா கொஷின் பார்த்துக்கோங்க, பிளாஸ்மா மெம்ப்ரெயின்ற நேமை இவர் கொடுக்கல, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டிங் தின் மெம்ப்ரெயின் இருக்குது அனிமல் செல்லில், செல் வால் இல்லை. He also concluded, based on his studies on plant tissues, அவரும் கொஞ்சம் plant tissuesையும் படித்தார், that the presence of cell wall is a unique character of a plant cell. ஸோ பிளான்ட் செல்லோட யூனிக் கேரக்டர் செல் வாலுங்கிறத சொன்னது யார் அப்படின்னு சொல்லி இப்போ கொஷின் வந்து ஸ்குவானு, ஸ்க்ளீடனு, விர்ச்சு, இன்னும் ஒருத்தர் பேரை போட்டிருந்தா கொஞ்சம் பார்த்துக்குங்க. உடனே அங்கே நமக்கு எக்ஸாம் ஹாலில் பிளான்ட்டை பற்றி படித்தவர் ஸ்லீடன் தானே நேராக போட்டுறாதீங்க. ஹீ ஆல்சோ கன்க்ளூடட், இவர் தான் கன்க்ளூட் பண்ணுறாரு, பிளான்ட் செல்லில் செல்வால் இருக்குது, அனிமல் செல்லில் இல்லை. On the basis of this, Squan proposed the hypothesis that the bodies of animals and plants are composed of cells and product of cells. ஸோ அவர் தான் இப்படி கன்க்ளூட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அதை ஃபார்முலேட் பண்ணி ஒரு செல் தியரியாக மாற்றுறாங்க. தட் இஸ் எவ்ரி பாடி ஹஸ் காட் வெதர் இட் இஸ் பிளான்ட் ஆர் அனிமல் கம்போஸ்ட் ஆஃப் செல். அதனுடைய பாடியில் செல் இருக்குது. நம்மளுடைய உடல் அமைப்பே ப்ராடக்ட் ஆஃப் அ செல், செல்லோட ப்ராடக்ட் தான். Sleeden and Squan together formulated the cell theory. This theory, however, did not explain as to how new cells were formed. Rudolf Virchow, 1855, first explained that cells divided and new cells are formed from pre-existing cell. Omnis cellula e cellula. He modified the hypothesis of Sleeden and Squan to give the cell theory a final shape. Cell theory as understood today is. பின்னாடி வந்த விர்ச்சு சொல்கிறாரு, அதாவது ஸ்க்ளீடன் அண்ட் ஸ்குவான் டிட் நாட் எக்ஸ்பிளைன், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலை எப்படி ஒரு செல் வருது. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்கள், நம்மளுடைய பாடிங்கிறதே கம்போஸ்ட் ஆஃப் செல்லு, ப்ராடக்ட் ஆஃப் த செல்ஸ். அப்படின்னா செல் உடஞ்சி டிவைடாகி வந்திருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பூடகமாக சொல்லியாச்சு. பட் இவர் தான் சொல்கிறாரு, ஒரு செல் முந்தின செல்லில் இருந்து தான் ஃபார்ம் ஆகும், ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்லில் இருந்து ஃபார்ம் ஆகுது. ஆம்னி செல்லுலா இ செல்லுலா அப்படிங்கிற ஒரு டேர்மோட. ஆனால் அது சொன்னது விர்ச்சு, அதை வச்சு அப்புறமா அவங்க ஃபைனலாக ஒரு செல் தியரிக்கு ஒரு 2 இம்பார்ட்டண்ட் டைட்டிலை கொடுத்துடுறாங்க. 2 இம்பார்ட்டண்ட் காம்பனண்ட் ஆஃப் அ செல் தியரினா, ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் செல்ஸ். ஒன்று. 2வது, ஆல் செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். ஸோ இதோட செல் தியரிக்கு 2 பாயிண்ட்டு 3 பேர் கொடுத்துருக்காங்க, ஸ்லீடன், ஸ்குவான் அண்ட் விர்ச்சு 2 பாயிண்ட். இப்போ an overview of cell. We have earlier observed cells in an onion peel and or human cheek cells under the microscope. 6th 7th மிஸ் எடுத்து காமிச்சிருப்பாங்க under the microscope. Let us recollect their structure. The onion cell, which is a typical plant cell, has a distinct cell wall as its outer boundary, and just within it is the cell membrane. So plant cellனாலே வெளியே ஒரு cell wall, உள்ள membrane இருக்கும். The cells of the human cheek have an outer membrane as the delimiting structure of the cell. ஸோ உங்களுக்கு இதே பிளான்ட் அனிமல் செல்லில் பார்த்தீங்கன்னா outermost layer is a plasma membrane. Inside each cell is a dense membrane bound structure called nucleus.
உள்ளே போனீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்குது, மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியஸ் இருக்குது பிளான்ட் செல்லுலேயும் அனிமல் செல்லுலேயும். This nucleus contains the chromosome which in turn contains the genetic material DNA. இங்கே பாருங்கள், நியூக்ளியஸ்க்குள்ளே குரோமோசோம்குள்ளே டிஎன்ஏக்குள்ளே ஜீன். ஸோ அதில் தான் நம்மளோட ஜெனட்டிக் மேட்டர், நம்ம எடுத்துக்கிட்டு வர கேரக்டர்ஸ், இது எல்லாமே நியூக்ளியைக்குள்ளே இருக்குது. ஸோ நியூக்ளியை இஸ் அ மெம்பரேன் பவுண்டு, டபுள் மெம்பரேன் இருக்குது அதை சுற்றி. ஸோ டபுள் மெம்பரேன், நல்ல வெல் டெவலப்டு மெம்பரேன் இருக்கிற ஒரு நியூக்ளியஸ் இருக்கிற செல் யூகேரியாட்டிக் செல். அது இல்லாதது ப்ரோகேரியாட்டிக் செல். இது நம்ம கிளாசிஃபிகேஷன் லெசனில் பார்த்தோம், லிவிங் செல் அங்கேயுமே அப்படியே பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ இப்போ பார்ப்போம். செல்ஸ் தட் ஹாவ் மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியை ஆர் கால்ட் யூகேரியாட்டிக், whereas cells that lack a membrane bound nucleus are prokaryotic. In both prokaryotic and eukaryotic cells, a semi-fluid matrix called cytoplasm occupies the volume of the cell. So நடுவில் ஃபுல்லாக, அதாவது மெம்பரேன்குள்ளே இருக்கிறது அத்தனையும் சைட்டோபிளாசம், ஒரு சேம்பர்னு வச்சுக்கோங்க. அந்த சேம்பர் ஃபுல்லாக சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசம்குள்ளே நிறைய ஆர்கனல்ஸ்லாம் இருந்தால் யூகேரியாட், இல்லைனா ப்ரோகேரியாட். ஸோ மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் இல்லை ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்குள். The cytoplasm is the main arena of cellular activities in both the plant and animal cells. Various chemical reactions occur in it to keep the cell in the living state. So இந்த சேம்பர்னு சொல்லிட்டேன். ஸோ செல்லுனாலே ஒரு சேம்பர், குட்டி குட்டி அறைகள். இப்போ அந்த அறைக்குள்ளே சைட்டோபிளாசம் ஃபில் ஆகிருக்கு. அந்த சைட்டோபிளாசம் தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு லிவிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறதுக்கான இம்பார்ட்டண்ட் ஏரியா. பிகாஸ் இப்போது செல்லுக்குள்ளே நடக்கிற அத்தனை ஃபங்க்ஷனுக்கும் பயோமாலிக்யூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்தனை சப்ளை பண்ணுற ஆள் சைட்டோபிளாசம். ஸோ ஒரு ஆர்கனல்லேருந்து இன்னொரு ஆர்கனலுக்கு மூவ் ஆகிறது, சைட்டோபிளாசம்லேருந்து கண்டென்ட்டை எடுத்துக்கிறது. ஸோ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இன்க்ரீடியண்ட் எங்கே இருக்குன்னா சைட்டோபிளாசம்குள்ளே இருக்குது. ப்ரோகேரியாட்டிக் செல்லுலேயும் இருக்குது. என்ன, அங்கே மெம்பரேன் பவுண்ட் இல்லை, இங்கே மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்குது, அவ்வளோதான். Besides the nucleus, the eukaryotic cells have other membrane-bound distinct structures called organelles, like the endoplasmic reticulum, the Golgi complex, lysosomes, mitochondria, microbodies and vacuoles. So nucleus இல்லாமல் other organelle எல்லாமும் இருக்குது. The prokaryotic cells lack such membrane-bound organelles. Prokaryotic செல்லுக்குள்ளே இது இல்லை. Ribosomes are non-membrane bound organelles found in all cells. So ribosome non-membrane bound, so no membrane. இது prokaryoteலையும் இருக்குது, eukaryoteலையும் இருக்குது. Within the cell, ribosomes are found not only in the cytoplasm but also within the two organelles, chloroplast and mitochondria, and on rough ER. நம்ம ரிபோசோம்ங்கிற ஒரு ஆள் சைட்டோபிளாசமில் இருக்குது, அப்புறம் நியூக்ளியஸ்குள்ளே போய் வந்துக்கிட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் இது இல்லாமல் இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா 2 மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்குள்ளேயும் இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா 2 இடத்துல இருக்குது. ப்ளஸ் ஆர்கனுக்கு உள்ளே இல்லாமல் வெளியில் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா அது ERக்குள்ளே இருக்குது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமுக்கு மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அது ரஃப்பாக இருப்பதனால் ரஃப் ER, RERன்னு பின்னாடி படிப்போம். அப்புறம் animal cells contain another non-membrane bound organelle called centrosome which helps in cell division. இப்போது அனிமல் செல்லில் இருக்கிற ஒரு விஷயம் பிளான்ட் செல்லில் இல்லை, அது என்னென்னா சென்ட்ரோசோம், அதுலேயும் மெம்பரேன் இல்லை. அடுத்தது cells differ greatly in size, shape and activities. ஃபார் எக்ஸாம்பிள், ஆமாம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது, சைஸ் வேரி, அப்புறம் உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸும் வேறு. பார்த்திங்கன்னா நர்வ் செல் பண்ணுறத எபித்தீலியல் செல் பண்ணலை, எபித்தீலியல் செல் பண்ணுறத மஸ்குலார் செல் பண்ணலை, அந்த மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், மைக்கோபிளாஸ்மா as the smallest cells are only 0.3 μm in length, while bacterial cell could be 3 to 5 μm. ஸோ the smallest cell அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா mycoplasma, it is 0.3 μm, bacterial cell ranging between 3 to 5 μm. The largest isolated single cell is the egg of an ostrich. நமக்கு தெரியும் ஆஸ்ட்ரிச் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய செல்.
a single cell. Among multicellular organisms, human red blood cells are about 7 μm in diameter. நம்மளுடைய human cell RBC வந்து 7 μm. Nerve cell are some of the longest cell நமக்கு. Cells also vary greatly in their shape. ஷேப்பும் வேறு வேறு. இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே பிரான்ச்சஸ் விட்ட ஒரு நர்வ் செல், ரெட் பிளட் செல்ஸ் ஒரு மாதிரி டிஸ்க் ஷேப்பில், ஒயிட் பிளட் செல்ஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்பு, அப்புறம் காலம்னார் எபித்தீலியல் செல்ஸில் பேஸில் நியூக்ளியஸ் இருக்கும், காலமாக ட்ரக்கீட் பாருங்கள், மீசோஃபில் செல்ஸை நம்ம அனாட்டமியில் பார்த்தோம். ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்பு, டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ அதோட ஷேப்பே பார்த்திங்கன்னா அது செய்கிற ஃபங்க்ஷனை வச்சு தான் ஷேப்பும் இருக்குது. பார்ப்போம். Cells also vary greatly in their shape. They may be disc-like, polygonal, columnar, cuboid, thread-like, or even irregular. The nucleus, நம்ம nerve cell எல்லாம் ஒரு மாதிரி irregular branched. The shape of the cell may vary with the function they perform. ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அதனுடைய ஷேப் டிசைன் ஆகிருக்கு. இப்போ நம்ம ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்குள்ளே போகிறோம். Prokaryotic cells. The prokaryotic cells are represented by bacteria, blue-green algae, mycoplasma and PPLO. 4 இருக்கு prokaryotic cellக்குள்ள. They are generally smaller and multiply more rapidly than the eukaryotic cell because of the small size. Division fast, so more rapidly than the eukaryotic cell. இதுவும் ஸ்டேட்மெண்ட்டில் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. They may vary greatly in shape and size. நிறைய மாறி இருக்குது. பேசிலை, காக்கை, விப்ரியோ, இது ஏற்கனவே படித்தது. The 4 basic shapes of bacteria are bacillus, coccus, vibrio and spirillum. The organization of the prokaryotic cell is fundamentally similar, even though prokaryotes exhibit a wide variety of shapes and function. Organization of a prokaryotic cell is fundamentally similar. அப்படின்னா என்ன பார்த்திங்கன்னா, ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்குள்ளே நாட் அ வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ், அதுக்கப்புறம் ஒரு மீசோசோம், அதுக்கப்புறம் இருக்கிற அந்த 70s ரிபோசோம், இதெல்லாம் சேம் தான். தோ அதோட ஷேப்போ ஃபங்க்ஷனோ வேரியாக இருந்தாலும் ஃபண்டமெண்டலாக அதோட ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி தான் இருக்குது, உள்ளே இருக்கிற கண்டென்ட். All prokaryotes have a cell wall surrounding the cell membrane except in mycoplasma. mycoplasmaல cell wall கிடையாது. Pleuromorphic அப்படின்னு படிப்போம் அதை. The fluid matrix filling the cell is the cytoplasm. அதுவும் சேம். There is no well-defined nucleus. எல்லாத்துலேயும் அப்படி தான். The genetic material is basically naked, not enveloped by a nuclear membrane. And so இது பேர் prokaryote. In addition to the genomic DNA, the single chromosome or circular DNA, many bacteria have small circular DNA outside the genomic DNA. These smaller DNA are called plasmids. இந்த பிளாஸ்மிடை பற்றின டீட்டெயில் எல்லாம் நாம் எங்கே படிப்போம் அப்படின்னு சொன்னால், we study under biotechnology. So extra chromosomal, self-replicating, ஓகே, டபுள் ஸ்ட்ராண்டட் சர்க்குலர் டிஎன்ஏ அப்படின்ற ஒரு டேர்மை ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே இதுதான் வெக்டாராக நமக்கு யூஸ் ஆகுது பயோடெக்கில். அங்கே டீட்டெயிலாக படிப்போம். இந்த பிளாஸ்மிடுங்கிறதே மெயின் டிஎன்ஏலேருந்து கட்டாகி வந்த ஒரு ஸ்மால் சர்க்குலர் டிஎன்ஏ. தி ஸ்மாலர் டிஎன்ஏ ஆர் கால்டு பிளாஸ்மிட்ஸ். த பிளாஸ்மிட்ஸ் டிஎன்ஏ கன்ஃபர்ஸ் certain unique phenotypic characters to such bacteria. One such character is resistant to antibiotics. So plasmid iruppadinal they are resistant to antibiotics. In higher classes you will learn that this plasmid DNA is used to monitor bacterial transformation with foreign DNA. நம்ம கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் படிக்கும்போது படிப்போம் இது. பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்படியே எப்படி ஒரு டெட் செல்லில் லிவிங் செல்லுக்கு இந்த கண்டென்ட் மூவ் ஆகுதுன்னு. Nuclear membrane is found in eukaryotes. No organelles like the ones in eukaryotes are found in prokaryotic cells except for ribosomes. ரிபோசோம்ங்கிறது ஒரு ஆர்கனல் தான். ஸோ எக்ஸாம் கொஷின் அப்போது மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல் இல்லை ப்ரோகேரியாட்டில், ஆனால் ஒரு ஆர்கனல் இருக்குது. அது என்னென்னா ரிபோசோம். பிகாஸ் இது மெம்ப்ரெயின் பவுண்ட் இல்லை, ஆனால் ஆர்கனல்.
Okay, so no organelle like the ones in eukaryote are found in prokaryotes except for ribosomes. Prokaryotes have something unique in the form of inclusions. A specialized differentiated form of cell membrane called mesosome is the characteristic of prokaryotes. They are essentially infoldings of the plasma membrane. Infoldings of the plasma membrane. So ஒரு செல்லுக்குள்ள plasma membrane உள்ள அப்படியே I'll give you the structure. இங்கே பாருங்கள், இப்படி இருக்குது ஒரு செல்லோட பிளாஸ்மா செல் வால். இது செல் வாலுக்குள்ளே மெம்ப்ரெயின் இப்படி வளைஞ்சி போகுது. ஒரு பிளாஸ்மா மெம்ப்ரெயின் காட்ட. ஸோ உள்ளே இப்படி வளைஞ்சி போகிற இது பேர் தான் மீசோசோம். ஓகே, ஸோ ஆக மொத்தம் இந்த மீசோசோமில் அதுக்கு தேவையான ரெஸ்பிரேஷன் கேரி பண்ணுற விஷயங்கள். ஸோ மீசோசோம் இஸ் ஈக்குவல் டு மைட்டோகாண்ட்ரியா ஆஃப் யூகேரியாட்டிக் செல். அது படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்ப்போம். டிப்பிக்கல் யூகேரியாட்டிக் செல்லோட சைஸு 10 to 20 μm போட்டிருக்கு. அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். டிப்பிக்கல் பாக்டீரியா 1 to 2 μm வரைக்கும். அதுக்கப்புறம் PPLO 0.1 μm, வைரஸஸ் 0.02 to 0.2 μm. இந்த ஷேப்பு சைஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் இப்போ செல் என்வெலப் அண்ட் இட்ஸ் மாடிஃபிகேஷன். ஒரு பாக்டீரியல் செல்லோட செல் என்வெலப் அண்ட் இட்ஸ் மாடிஃபிகேஷன். Most prokaryotic cells, particularly the bacterial cells, have a chemically complex cell envelope. Cell envelope அப்படின்னு சொன்னால் என்வெலப்புக்குள்ளே நமக்கு மெம்ப்ரெயின், செல் வால், அதுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு கிளைகோகேலிக்ஸ் எல்லாம் சேர்ந்தது செல் என்வெலப். இப்போ படிப்போம். The cell envelope consists of a tightly bound 3-layered structure. இது முக்கியம். 3-layered structure, glycocalyx, cell wall, plasma membrane. இது மூணும். இந்த கிளைகோகேலிக்ஸ் அப்படியே ஸ்லைமியாக இருக்கலாம், ஆரல்ஸ் திக்காக டெசிகேஷனில் இருந்து எஸ்கேப் ஆகிற கேப்சியூலாகவும் இருக்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். The cell envelope consists of tightly bound 3-layered structure, the outermost glycocalyx followed by the cell wall and then the plasma membrane. இது மூணும் சேர்ந்தது cell envelope. Although each layer of the envelope performs distinct function, they act together as a single protective unit. Bacteria can be classified into 2 groups on the basis of the differences in the cell envelopes and the manner in which they respond to the staining procedure developed by Gram. Those that take up the Gram stain are Gram positive, and the other that do not are called Gram negative bacteria. இங்கே Gram positive and Gram negative அப்படின்னு சொன்னால், ஸோ இப்போது ஒரு ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் அதை ரெடி பண்ணவர் கிராம். இந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி ப்ளூ இல்லை ஒரு பர்பிள் கலரில் இருக்கும். ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் முடிஞ்ச உடனே ப்ளூ ஆர் பர்பிள், இது ஞாபகம் வச்சுக்கணும் கம்பல்சரியாக. கிராம் நெகட்டிவ்னா நோ கலர். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போது ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிராம் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கலர் அண்டர் த மைக்ரோஸ்கோப் பார்க்கும்போது ப்ளூ ஆர் பர்பிள் கலர், கிராம் நெகட்டிவில் நோ கலர் அப்படி. அதே மாதிரி கிராம் பாசிட்டிவ்க்குள்ளே ஒரு மோஸ்ட்லி அது பேத்தோஜெனிக்காக இருக்காது, கொஞ்சம் டைப் தான் அதில் பேத்தோஜன். கிராம் நெகட்டிவ்னால் நிறைய பேத்தோஜெனிக் பாக்டீரியா, அதாவது டிசீஸ் காசிங் பாக்டீரியாலாம் கிராம் நெகட்டிவ்க்குள்ளே. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த ஃப்ளாஜெல்லா படிக்கும்போது ஒரு பேசல் பாடின்னு ஒன்று படிப்போம். கிராம் பாசிட்டிவில் 2 பேசல் பாடி இருக்கும், கிராம் நெகட்டிவில் 4 பேசல் பாடி இருக்கும். அதே மாதிரி செல்வால் காம்போசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெப்டிடோகிளைக்கன், இந்த மியூராமிக் ஆசிட்லாம் சொல்லுவாங்க, கிராம் பாசிட்டிவில் நிறைய இருக்கும், கிராம் நெகட்டிவில் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு டெக்காயிக் ஆசிட்னு ஒன்று இருக்கும், அது கிராம் பாசிட்டிவில் இருக்கும், கிராம் நெகட்டிவில் இருக்காது. இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கிராம் ஸ்ட்ரெயினை வச்சு தான் நம்ம யூஸ்வலாக பிரிப்போம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்ற மாதிரி. அடுத்தது கிளைகோகேலிக்ஸ் டிஃபர் இன் காம்போசிஷன் அண்ட் திக்னஸ் அமங் டிஃப்ரெண்ட் பாக்டீரியா. ஸோ அதுவும் அந்த திக்னஸோ இல்லை அந்த காம்போசிஷனோ கொஞ்சம் மாறிக்கிட்டு தான் இருக்கும்.
It could be a loose sheath called the slime layer in some, while in others it may be thick and tough and called the capsule. Capsulated அப்படினு சொல்லுவோம், encapsulated அப்படினு. So the cell wall determines the shape of the cell and provides a strong structural support to prevent the bacterium from bursting or collapsing. So cell wall ஓட important function அது வெடிச்சு செதறாம இருக்கிறதுக்கு ரொம்ப supportive for a protection. The plasma membrane is selectively permeable in nature and interact with the outside world. This membrane is similar structurally to that of the eukaryote. So நீங்கள் பிளாஸ்மா மெம்ப்ரேன்னாலே யூகேரியாட் ப்ரோகேரியாட் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதில் சேஞ்ச் இல்லை, பிகாஸ் இட் இஸ் செலக்டிவ்லி பெர்மியபிள், செமி பெர்மியபிள். A special membranous structure is the mesosome, which is formed by the extension of plasma membrane into the cell. நான் வரைஞ்சு காமிச்சேன். These extensions are in the form of vesicles, tubules and lamella. ஸோ ஒரே மாதிரி இருக்காது, அங்கங்கே குட்டி குட்டியாக வெசிக்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகலாம், இல்லை கொஞ்சம் எலாங்கேட் ஆகி டியூப் மாதிரி இருக்கலாம், ஆரல்ஸ் லேமெல்லா மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். தே ஹெல்ப் இன் செல் வால் ஃபார்மேஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டு டாட்டர் செல்ஸ். ஸோ இதெல்லாம் எதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் வால் ஃபார்ம் பண்ணுறதுக்காகட்டும், டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகி முடியறதுக்காகட்டும், அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டு டாட்டர் செல்ஸ் இதுக்காக. They also help in respiration, secretion processes to increase the surface area of the plasma membrane and enzymatic content. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க இந்த லைன்ஸை, எத்தனை வேலை இருக்குது பாருங்கள். செல் வால் ஃபார்மேஷன் இருக்குது, ரெப்ளிகேஷன் இருக்குது, அதுக்கு அப்படியே செல் உடையும் போது ரெண்டு செல்லுக்கும் கொடுக்கறதுக்கு, அதுக்கப்புறம் ரெஸ்பிரேஷன், அதிலிருந்து சம செக்ரீஷன், அதுக்கப்புறம் இன்க்ரீஸிங் த சர்ஃபேஸ் ஏரியா ஸோ தட் த எஃபிஷியன்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு அண்ட் என்சைமும் இருக்குது அதுக்குள்ளே. ஸோ இத்தனையும் ஞாபகம் வைக்கணும். இன் சம் ப்ரோகேரியாட்ஸ் லைக் சைனோபாக்டீரியா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நாஸ்டாக், ஆசிலேட்டோரியா அதெல்லாம். There are other membranous extension in the cytoplasm called chromatophores because they carry on photosynthesis இல்லையா. ஸோ அது கொஞ்சம் ஞாபகம் வச்சு. Chromatophores which contain pigments. Okay, so bacterial cells may be motile or non-motile. இப்போ motility அப்படின்னா மூவிங், அப்படி சம்டைம்ஸ் மூவ் ஆகாதது. மொட்டைலிட்டின்னு வரும்போது flagellum is very important. இப்போ படிப்போம். If motile, they have thin filamentous extension from their cell wall called flagella. Bacteria show a range in the number and arrangement of flagella. Bacterial flagellum is composed of three parts: filament, hook, basal body. The filament is the longest portion and extend from the cell surface to the outside. I'll just draw the bacterial flagella. ஏன்னா நமக்கு இங்கே கொடுக்கல. So this is the basal body. எப்படி இருக்கும் basal body, அதுக்கு மேலே ஹூக்கு, இதோட எக்ஸ்டென்ஷனாக filament. Okay, so this is basal body, this is hook, this is filament. Okay, so basal body, hook and filament. The filament is the largest portion and extend from the cell surface to the outside. And besides flagella, இதில் தான் நான் சொன்னேன், இந்த basal body நான் இப்போ 2 வரைஞ்சிருக்கேன். This is negative bacteria. இதில் 4 இருந்தால் sorry, this is gram positive. 4 இருந்தால் that is gram negative. Okay, so besides flagella, pili and fimbriae are also surface structures of the bacteria but do not play a role in motility. இதுவே ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். இப்போ எக்ஸ்டென்ஷன்னா, இப்போ ஜஸ்ட் அ மினிட், ஐ வில் ட்ரா another picture. இப்போ திஸ் இஸ் த பாக்டீரியல் செல் அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன். இப்படி இருக்குது, ஃப்ளாஜெல்லாம் இப்படி எக்ஸ்டெண்டடாக இருக்குது. பட் உங்களுக்கு பைலி ஆர் ஃபிம்ப்ரியே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இப்படி இருக்கும். இப்படி வரைஞ்சிக்கலாம். ஓகே, but they are not involving in motility. They are not sex pili சொல்லலாம். பைலி that is helpful for ரெண்டுத்துக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், உதவலாம். அந்த ஃபிம்ப்ரியேங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிக்க உதவலாமே தவிர they don't helpful for moving and all.
Okay, so besides flagella, pili and fimbriae are also surface structures of the bacteria but do not play a role in motility. The pili are elongated tubular structure made up of special protein. The fimbriae are small bristle-like fibers sprouting out of the cell. In some bacteria, they are known to help attach the bacteria to rock in streams and also to the host tissues. So, அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உதவுது. அவ்வளோதான். அடுத்தது ribosomes and inclusion bodies. In prokaryotes, ribosomes are associated with the plasma membrane of the cell. They are about 15 nanometer by 20 nanometer in size and are made of 2 subunits. So, prokaryote plasma membrane oda irukku, that is associated with plasma membrane, and 70s ribosome. இப்போ நீங்கள் ribosome அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை இப்படி ஒரு ராவாக வரைகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி வரைகிறோம். லார்ஜர் சப்யூனிட், இது ஸ்மாலர் சப்யூனிட். நான் இப்படி வரைகிறேன் சும்மா. லார்ஜர் அண்ட் ஸ்மாலர் சப்யூனிட். யூஸ்வலாக இந்த லார்ஜர் சப்யூனிட் வந்து 15s and smaller subunit 30s. Okay, so larger subunit and smaller subunit அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து 18 இப்படி சும்மா ரா கால்குலேஷன் போடக்கூடாது. இது வெலாசிட்டியோட கிரேடியண்ட்டோட போட்டு வரும்போது இட் இஸ் புட் டுகெதர் 70s ribosomes. ஸோ இந்த நம்பர் ஞாபகம் இருக்கணும், 50s and 30s. ஸோ புட் டுகெதர் இட் இஸ் 70s. எஸ்ங்கிறது ஸ்வெச்பர்க் யூனிட், இந்த செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட்னு பின்னாடி வரும், அப்போ படிப்போம். அண்ட் இப்போ பார்ப்போம். தே ஆர் அபவுட் 15 nanometer by 20 nanometer in size and are made of 2 subunits, 50s and 30s units, which when present together form 70s prokaryotic ribosome. Ribosomes are the site of protein synthesis. Several ribosomes may attach to a single messenger RNA and form a chain called polyribosomes or polysomes. The ribosomes of a polysome translate the messenger RNA into protein. இதெல்லாம் நம்ம ஜெனட்டிக்ஸில் மாலிகுலார் இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்போ பார்ப்போம். வாட் இஸ் தட் பாலிரிபோசோம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி இருக்கும். ஒரு செயினில் there are number of ribosomes attached, larger subunit, smaller subunit. இப்படி attach ஆகிருந்தால் this is because யூஸ்வலாக பாக்டீரியல் ப்ரோட்டீன் சிந்தசிஸில் டிரான்ஸ்கிரிப்ஷனும் டிரான்ஸ்லேஷனும் சைமல்டேனியஸாக நடக்கும். அப்படின்னு சொன்னால் அது அப்படி பிகாஸ் அது ஒரு மெம்ப்ரெயின் இல்லாததுனால டிஎன்ஏ அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்கிரைப் பண்ணி மெசஞ்சர் ஆர்என்ஏவை அனுப்பிக்கிட்டே இருக்கும். டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது மெம்ப்ரெயினை க்ராஸ் பண்ணி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுக்காக தான் அது அப்படியே பாலிசோம்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அடுத்தது இன்க்ளூஷன் பாடிஸ். இன்க்ளூஷன் பாடின்னு இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா ஆர்கனல்ஸ் கிடையாது, ஆனால் இந்த பிக்மெண்ட்டை சேர்த்து வைக்கிற ஒரு வேக்யூல்ஸ் மாதிரி, கேஸு சேர்த்து வைக்கிற கேஸ் வேக்யூல்ஸ், பிக்மெண்ட் வேக்யூல்ஸ், அதுக்கப்புறம் ஃபுட்டு சேர்த்து வைக்கிற ஃபுட் வேக்யூல்ஸ், அது எல்லாத்தையும் தான் இங்கே இன்க்ளூஷன் பாடிஸ். தே ஆர் நாட் ஆர்கனல்ஸ், நல்லா ஞாபகம் வைக்கணும். ரிசர்வ் மெட்டீரியல் இன் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் தி cytoplasm in the form of inclusion bodies. These are not bound by any membrane system and lie free in the cytoplasm. Okay, so phosphate granules, cyanophysian granules and glycogen granules enduvena sethu vaikkum. Gas vacuoles are found in blue, green and purple and green photosynthetic bacteria. So ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தைலகாய்டு அப்படிங்கிற ஒரு மேட்டரு அப்படியே பிக்மெண்ட்டோடு இருக்குது. அது ஒரு குளோரோபிளாஸ்டுக்குள்ளே சேர்ந்து போகாமல் அப்படியே மிக்ஸ் ஆகிருக்கு வேக்யூலோட. ஸோ தட் தே கேன் ஜஸ்ட் ஹாவ் அ பிக்மெண்ட். அந்த பிக்மெண்ட்டை வச்சுக்கிட்டு தே கேரி ஆன் ஃபோட்டோசிந்தசிஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு கேஸை சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொன்னால் ஹைட்ரஜன் சல்ஃபைட். ஸோ அதை வச்சுட்டு அது அப்படியே இட் வில் கேரி ஆன் த ஃபோட்டோசிந்தசிஸ். இது நம்ம கீமோசிந்தட்டிக் பாக்டீரியாவில் பார்த்தோம். அங்கே அதே மாதிரி கிளாஸிஃபிகேஷன் லெசனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஃபுட்டு ரிசர்வ் இருக்கும். ரிசர்வ் ஃபுட்டு சேர்த்து வைக்கும் பாக்டீரியல் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபுட்டு நம்மள மாதிரி. அதோட ரிசர்வ் ஃபுட்டும் கிளைக்கோஜன் தான். அதுக்காக ஃபுட் வேக்யூல்ஸ். ஸோ தே ஆர் நாட் ஆர்கனல்ஸ், தே ஆர் செல் இன்க்ளூஷன்ஸ் அப்படின்னு தான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நோ மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல். அவ்வளோதான் அபவுட் ப்ரோகேரியாட்டிக் செல் இங்கே கொடுத்துருக்காங்க. அங்கே நம்ம ரீப்ரொடக்ஷன் எல்லாம் படிச்சுட்டோம் கிளாஸிஃபிகேஷனில்.
இங்கே ஒரு செல் அப்படின்னா இவ்வளோதான். ஒரு டிஎன்ஏ பற்றி கூட ரொம்ப டீட்டெயில் போகலை. ஏன்னா திருப்பியும் டிஎன்ஏ பற்றி நம்ம அங்கே படிப்போம் இல்லையா ஜெனட்டிக்ஸில், அப்போது ஒரு டீட்டெயில் கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே ரொம்ப சிம்பிளாக ப்ரோகேரியாட்டிக் செல் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி நான் இந்த ப்ரோகேரியாட்டிக் செல்லோடு முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம யூகேரியாட்டிக் செல்லில் படிப்போம். அப்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ வித் திஸ் ஐ கன்க்ளூட் திஸ் வீடியோ. தேங்க்யூ.